ஏப்ரல் 12 புனித ஜூலியஸ். ரோமையினைச் சேர்ந்த ஜூலியஸ் கிபி 337 ஆண்டு பிப்ரவரி 6 நாள் கத்தோலிக்க திருச்சபையின் 35வது திருத்தந்தையாக பொறுப்பேற்றார். மக்கள் இறை வழிபாடுகளில் பங்கேற்பதற்கு வசதியாக ரோமையில் பேராலயங்களை கட்டி எழுப்பிய திருத்தந்தை ஜூலியஸ் அனைத்து ஆலயங்களிலும் குருக்களை நியமனம் செய்தார். கிபி 338 ஆண்டு நிலவிய ஆரிய பதித கொள்கைக்கு கடும் கண்டனம் தெரிவித்த திருத்தந்தை ஜூலியஸ், ஆண்டவர் இயேசு இறை இயல்பும் மனித இயல்பும் உடையவர் என்பதினையும், அன்னை மரியா இறைவனின் தாய் என்பதையும் தன் மறையுரையினால் ஆழமாக எடுத்துரைத்தார். இவரது காலத்தில் மறையுரையில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை அத்தானாசியூசினை அலெக்சாந்திரியோ நகரின் ஆயராக நியமித்த திருத்தந்தை ஜூலியஸ், அத்தானாசியாரின் தலைமையில் குருக்களை ஒருங்கிணைத்து ஆரிய பதித கொள்கையினை முறியடித்தார். கீழ்த்திருச்சபை, மேல் திருச்சபை என்று இரு பிரிவுகளாக இருந்த கத்தோலிக்க திருச்சபையினை ஒன்றாக இணைத்த திருத்தந்தை ஜூலியஸ், ரோமையின் ஆயரே திருச்சபையின் தலைவர் என்பதினை அறிவித்தார். அக்கால திருச்சபையில் ஜனவரி 6 நாள் கொண்டாடப்பட்டு வந்த கிறிஸ்து பிறப்பு விழா மற்றும் திருக்காட்சி பெருவிழாவிற்கு மறுப்பு தெரிவித்த திருத்தந்தை ஜூலியஸ், கிறிஸ்து பிறப்பு விழாவினை டிசம்பர் 25 நாளன்றும் திருக்காட்சி விழாவினை ஜனவரி 3 நாளன்றும் கொண்டாடுவதற்கு ஆணை பிறப்பித்தார். ஆரிய பதித கொள்கை தவறானது என்று மக்களுக்கு எடுத்துரைத்த திருத்தந்தை ஜூலியஸ் கிபி 352 ஆண்டு ஏப்ரல் 12 நாள் விண்ணகமடைந்தார். கத்தோலிக்க விசுவாசத்திற்காகவும் திருச்சபையின் வளர்ச்சிக்காகவும் அயராமல் உழைத்த திருத்தந்தை ஜூலியஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித ஜூலியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் இன்று திருச்சபையினை வழிநடத்துகின்ற நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஜெபிப்போம்.